ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெங்கட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம இந்த தட்டையை கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே மொறுமொறுப்பாக 10 நிமிஷத்தில் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். காஞ்ச மிளகாய் 12, பூண்டு 10 பல், உடைச்ச கடலை 50 கிராம், கருவேப்பிலை 2 இனுக்கு. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. டால்டா 50 ml எடுத்திருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆகணும். ஆயில் சேர்த்து தட்டை செய்யாதீங்க. ஆயில் சேர்த்து தட்டை செஞ்சோன்னா அது பூரி மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக டால்டா, பட்டர் இல்லைன்னா நெய், இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்து செய்யுங்க. மொறுமொறுப்பாக இருக்கும். 50 கிராம் கடலைப்பருப்பு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். பச்சரிசி மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற மாவு கூட யூஸ் பண்ணலாம். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த டால்டா, கடலைப்பருப்பு, பச்சை வேர்க்கடலை, முந்திரி, பாதாம் எது வேணாலும் இப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம்தான். கறிவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகாய், உடைச்ச கடலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த பொடியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க போட்டு வச்சுக்கோங்க. ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு சூடு குறைஞ்சதுக்கப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சுக்கோங்க. ஓட்டை வடை எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இது போல் உருண்டை உருட்டி வச்சுக்கலாம். 2 கவருக்கு இடையில இந்த உருண்டையை வச்சு நல்லா இது போல் தட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது போல் எடுத்து வச்சுட்டு ஆயில் நல்லா சூடாகணும். ஆயில் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு மாவு உருண்டையை போடுறேன். இது போல் மேலே எலும்பி வரணும். இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த தட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். உடையாமல் பொறுமையாக போடணும். எண்ணெயில் போட்டதுமே கரண்டி வச்சு கிண்டி விடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலர் மாறினதும் திருப்பி விடுங்க, இல்லைன்னா உடஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அதிகமாக ஆயில் குடிக்காது, நல்லா மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். மாவு அரைச்சி கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக தட்டை ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.